Hi friends, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா GT SANDREASல மவுஸ் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கும் வந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து எனக்கு அந்த வீடியோ பண்ணி போடணும்னு சொல்லிட்டு அந்த டாட் ஐடியா இல்லை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது. ஸோ அதை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது என்ன கமெண்ட்னா நீங்களே வேணால் பாருங்கள். ப்ரோ நான் GT SANDREAS டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கேம் லேக் இல்லாமல் ஒர்க் ஆகுது. பட் மவுஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்படி மவுஸ் கண்ட்ரோல் ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல கமெண்ட் தான். இதுக்காக தான் அவர் சொன்ன அந்த நாளே நான் வீடியோ பண்ணி மேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுக்காக ஒரு லைக் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ஆள் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அது எதுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போலாம் போக மாட்டேங்குது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆள் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்கன்னு. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியும். இது சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப பெரிய மெத்தடெல்லாம் இல்லை. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எரர் வந்தவங்களுக்கு மட்டும் இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். எரர் இல்லாமல் பார்க்குறவங்கெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி இது பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து நிறைய கேமில் வர எரர் தான். இதெல்லாம் சின்ன ப்ராப்ளம் தான், அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. கேம் வந்து ரன்னிங்கில் வரும்போது திடீர்னு க்ளோஸ் ஆகிட்டு எரர்னு காமிக்கும். நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி எரர்லாம். அது எதனாலனா இந்த மாதிரி ஃபைல் மிஸ்ஸிங்னால தான். அவங்களே சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கேமுக்கு இந்த மாதிரி ஃபைல் தேவைன்னு சொல்லிருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க, இதை படித்து பார்த்துக்கோங்க நீங்களே. சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் யூஸ் பண்ணுறது எனக்கு ஒர்க் ஆகுதான் நான் சொல்ல முடியும். இதெல்லாம் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணாமல் ஏன்டா போடுறேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நான் வந்து எனக்கு ஒர்க் ஆகுதான் நான் சொல்லிட்டு நான் போட்டேன். உங்களுக்கு இதில் எது ஒர்க் ஆகுதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. எல்லாமே ஒர்க் ஆகும். சில பேர் வந்து கேட்பீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. உங்கள் இஷ்டம். நீங்கள் இதுவும் ஃபைல் தான், மிஸ்ஸிங் ஃபைல் தான் இதெல்லாம். ஆனால் நம்ம GT SANDREASக்கு இந்த ஃபைல் தான் மெயின். ஸோ இதை மட்டும் நம்ம பார்ப்போம். டவுன்லோடு கொடுத்துப்போம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். டவுன்லோட் ஆகி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுப்போம். டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிடுவோம். இதை டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். விண்டர் சாஃப்ட்வேர் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்லாம் மெயின், இதெல்லாம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விண்டர் எல்லாம். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஃபைலை விட்டுருங்க. இது எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம். இல்லை நான் பண்ணுற ஸ்டெப்பே அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ரைட் கிளிக் அழுத்தி கட் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் இது. நான் வந்து வெறும் காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு GT SANDREASல எந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடுங்க. நான் வந்து Dயில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்துட்டேன். இதான் GT SANDREAS நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுது. இப்படி தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளெல்லாம் போய் காப்பி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இந்த ஃபைலுக்கு வந்துட்டு ரைட் கிளிக் அழுத்தி பேஸ்ட் பண்ணுறேங்க. ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓவர். நான் பண்ணிட்டேன், இது இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த GT அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மவுஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி கேம் உள்ளே போங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே எரர் கிளியர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறமும் எரர் எதனா வந்ததுன்னா கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவர் கமெண்ட் பண்ணனால தான் எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. எரர் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபாக எடுத்து விட்றது, லைக் டிஸ்லைக் போடுறது, அது என்ன ப்ராப்ளம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு சொல்யூஷனும் நாங்களே சொல்லிவிடுவோம். ஸோ அதுக்காக தான் எல்லா யூடியூபர்ஸும் இதான் சொல்லுவாங்க, நானும் இதான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆல் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.